அனைவருக்கும் வணக்கம். அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள பல குழப்பங்கள் நிலவிக்கிட்டு இருக்கு. நம்ம எடாப்ஸ் அவர்கள் அது மட்டும் இல்லாமல் அதிமுக காரங்க எல்லாம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும், கோயலேஷன் கவர்மெண்ட் கிடையாது, கூட்டணி அரசு கிடையாது அப்படின்னு சொல்லி தான் அதிமுக காரங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதுவே பாஜக சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் வேட்பாளராட்டு அதிமுகவில் உள்ள ஒரு நபர், நல்லா நோட் பண்ணிக்கோங்க, எடப்பாடி பழனிசாமியை மீன் பண்ணல, அமித்ஷா அவர்கள் நேத்தைக்கு சொல்லியிருக்காப்ல அதிமுகவை சேர்ந்த ஒரு நபர். அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக கூட டைரக்டா சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஸோ வேற யாரோ உள்ள சூஸ் பண்ணி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பேக் டு த பாயிண்ட் என்னன்னா, அதிமுகவை சேர்ந்த ஒரு நபர் தான் முதலமைச்சர் வேட்பாளராக நியமிக்கப்படுவார். ஆனா பாஜக அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சைட்ல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா பாவங்க அதிமுக காரங்க இப்படி வசமா போய் மாட்டிக்கிட்டு அவங்க சொல்றதுக்கு கட்டுப்பட்டுக்கிட்டு, ஆனால் வெளியில் மட்டும் மாப்பிள்ளை வந்தான், ஆனால் போட்டிருக்க சட்டை எந்து அப்படின்னு சொல்கிற மாதிரி வெளியில் மட்டும்தான் இவங்க என்னமோ எங்களுடைய தலைமையில் கூட்டணி அப்படி இப்படின்லாம் பேசுகிறாங்க. ஆனால் பார்க்க போனால் முழுக்க முழுக்க அவங்களுக்கு அடியில் தான் போய் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ சமீபத்தில் கூட எச் ராஜா அவர்கள் என்ன சொல்லியிருக்காப்புல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்டிஏ கூட்டணியுடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் யார் அப்படின்றத பாஜகவுடைய தலைமை முடிவு பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவ்வளோதானா? சரி, இப்போ அமித்ஷா அவர்கள் பேசினதை நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். என்டிஏ கூட்டணியுடைய முதலமைச்சர் வேட்பாளர் யார் அப்படின்ற கேள்விக்கு, தேர்தலில் நாங்கள் அதிமுக தலைமையின் கீழ் போட்டியிடுகிறோம், அக்கட்சியில் இருந்து முதலமைச்சர் வருவார் அப்படின்னு சொல்லி பதில் சொல்லியிருக்காப்புல. நம்ம எடாப்ஸ் அவர்களை பயத்திலேயே வச்சிருக்காங்க. அதிமுகன்ற கப்பலை பாஜக அப்படின்ற கடல் விழுங்கியாச்சு, இதுக்கு மேலே எடப்பாடி அவர்களுடைய பேரை சொன்னா என்ன சொல்லலைனா என்ன? ஆனால் பாவங்க அதிமுக காரங்க வாயை திறந்து பேசவும் முடியல, மெல்லவும் முடியல, சொல்லவும் முடியலன்னு இருக்காங்க. சமீபத்தில் தான் தமிழ்நாட்டை மீட்கணும், தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கை மீட்கணும், அது போயிருச்சு இது போயிருச்சு, எல்லாத்தையும் மீட்கணும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி அவர்கள் அறிக்கையெல்லாம் விட்டுருந்தாப்புல. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்ற தலைப்பில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறதாகவும் தகவல் வந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் தமிழ்நாட்டை மீட்கிறது அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல உங்க கட்சியை மீட்டெடுங்க. ஐயோ, மீட்டெடுக்க முடியாத அளவுக்கு போயிருச்சு, அது அவ்வளவுதான். பிஜேபியை அதிமுகவுடைய கூட்டணியில சேர்த்ததே பெரிய விஷயம். எவ்வளோ பெரிய கட்சி அதிமுக தமிழ்நாட்டில். இதுக்கு இடையில இவங்க முதலமைச்சர் வேட்பாளர் யார் அப்படின்றத பிஜேபி சொல்லுமா? அந்த அளவுக்கு டம்மி பீஸா இருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அண்ணா அவர்களுடைய கொள்கை என்னன்னு தெரியும் இல்லையா? மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில கூட்டாட்சி அப்படின்றது தான் அண்ணாவுடைய கொள்கை. அண்ணாவுடைய கொள்கையை காப்பாற்ற முடியுமா அதிமுகவால? பாவம், அவங்க கதி அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம என்ன சொல்றது? அண்ணா திமுக அமித்ஷா திமுக ஆகி பல நாட்கள் ஆகிவிட்டது. ஆனால் என்ன பித்தலாட்டம் பாருங்களேன், அதிமுகவோட கூட்டணியில தான் அவங்க இருக்காங்க. ஆனால் முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்றதை பிஜேபி சொல்லுமா? என்ன இது, என்ன ட்ரிக்ஸா பிளே பண்றாங்க? அமித்ஷா ஆஃபர் கொடுக்குற அளவுக்கு அந்த கட்சி போயிருக்குன்னா பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு அந்த கட்சியில் உள்ள நபர்கள் கட்சியை பிரித்து மேஞ்சி சிதறடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு. பழைய அதிமுகவா இருந்தா இந்த மாதிரிலாம் நடக்குமா? உண்மையை சொல்லுங்க. லேடியா மோடியா அப்படின்லாம் கேட்ட ஒரு கட்சி, அந்த கட்சியை பார்த்து நோட்டா கூட போட்டி போடுறவனுங்கெல்லாம் அவங்க முடிவெடுப்பாங்களாம் முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு. என்ன மாதிரி ஆக்கிட்டாங்க பாருங்க கட்சியான. தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லி ஒரு வடநாட்டு கட்சியுடைய தலைவர் சொல்றார். ஒரு மாநில கட்சிக்கு இது எவ்வளோ பெரிய அசிங்கம் தெரியுமா? ஆனால் இதுக்கும் எப்படியெல்லாம் முட்டு கொடுக்க போறாங்களோ தெரியல அதிமுக அடிமைகள். கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் சாத்தியமா? தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சியை மக்கள் விரும்புவாங்களா? நடக்கவே நடக்காது. அதுலேயும் கொள்கையில் மாறுபட்டவங்க. அட்லீஸ்ட் பேருக்காவது அதிமுகவுடைய கொள்கை திராவிட கொள்கை இல்லையா? பிஜேபியோடைய கொள்கை என்னன்றது ஊருக்கே தெரியும். கொள்கையிலே இப்படி பல முரண்கள் இருக்கப்போ ஆட்சியில் எவ்வளோ முரண்கள் இருக்கும்? மக்கள் கூட்டணி ஆட்சியை விரும்புவாங்களாம்? முதல்ல வாய்ப்பே இல்லை. அவங்க ஏதோ பிச்சை போடுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. எவ்வளோ பெரிய அசிங்கம் தெரியுமா இது? மாநில கட்சிக்கு எவ்வளோ பெரிய அசிங்கம் தெரியுமா? ஸோ அமித்ஷா இப்படி பேசினதுக்கு அப்புறமா அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் அவர்கள் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா, கூட்டணி ஆட்சியை மக்கள் விரும்ப மாட்டார்கள், இதுவரை ஏற்றதும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. ஸோ அதிமுகவுக்குள்ள இருக்கக்கூடிய நபர்களுக்கே இதில் விருப்பம் இல்லை, இதை எதிர்க்கிறாங்க. ஆனால் பழனிசாமி அவர்கள் திருப்பி அடிமையாக போய் இருக்கணுன்றதுக்காக திருப்பி அப்படியே அடிமையாக இருக்காப்புல, எதுவுமே பேசலை, இதை பற்றி வாயே திறக்காமல் இருக்காப்புல. அதிமுக பாஜக கூட கூட்டணி ஆட்சிக்கு சம்மதிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க அதிமுகவுடைய அழிவை யாராலையுமே தடுக்க முடியாது. ஏற்கனவே பாலுங்கிணத்துல கிடக்குது அதிமுக.
இதுக்கிடையில இவங்க கூட்டணி ஆட்சிக்கெல்லாம் சம்மதிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம். இப்போ வரைக்கும் அப்படி தெரியல, ஓரளவுக்கு எதிர்க்கிற மாதிரியாவது காட்டிக்கிறாங்க. நீங்கள் எந்த கொள்கையை பின்பற்றுவீங்களோ பின்பற்ற மாட்டீங்களோ, அண்ணா அவர்கள் சொன்ன மாதிரி மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி அப்படின்றதையாவது ஃபாலோ பண்ணீங்கன்னா அதை உங்கள் கட்சியை நம்பி இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களாவது இருப்பாங்க. நீங்கள் அதையும் பிரேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் கட்சி மேலே மக்களுக்கும் உங்கள் கட்சி தொண்டர்களுக்கும் இருக்கக்கூடிய நம்பிக்கையே டோட்டலாக போயிடும். அதிமுகவில் லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்க. அதிமுகவை உண்மையாக நேசித்து அதிமுகவுக்காக உழைக்கக்கூடிய தொண்டர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அத்தனை பேரையும் கொண்டு போய் இந்த கூட்டணிக்காக கொண்டு போய் அடகு வச்சுட்டாங்கன்னு வைங்களேன், முடிஞ்சு போச்சு, யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விடும் அதிமுக. அதிமுக தொண்டர்களே உஷாராக இருந்துக்குவாங்க. அவங்க சுயநலத்துக்காக ஏற்கனவே தமிழ்நாட்டை பல விதத்தில் அடகு வச்சுட்டாங்க. இப்போ கட்சியையும் தொண்டர்களையும் அடகு வைக்க போகிறாங்க. கூட்டணி ஆட்சின்னு சொல்லி அதிமுகவை இல்லாமக்க போகிறாங்க. அதனால் கவனமாக உஷாராக இருந்துக்குவாங்க. உஷாரையா உஷாரு. சரி மக்களே, இந்த காணொலியை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பேசியிருக்க விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை, டேக் கேர்.